பிரம்மராட்சதவனம் புறப்படுகிறேன். இரண்டாவது வனத்திலே வழிமறைத்த பிரம்மராட்சதனை சூடாமணி புத்தகத்தின் வழியாக நெறிமுறைகளை அதாவது கடைபிடித்து இரண்டாவது வனத்தை விட்டு கடந்து வந்தார் அர்ஜுனன். மூன்றாவது குள்ள வாமனன். அந்த வாமன வனத்தில் யாரோ ஒரு குள்ள பிராமணராக வந்து ஐயனான அர்ஜுனன் இடத்திலே கைலங்கிரிக்கு போகாதே, அங்கு போவது பயனல்ல, கைலங்கிரியிலே விமலேசன் யாருக்கும் வரத்தர போவதில்ல, நீ வந்த வழியிலேயே திரும்பி சென்று விடு என்று அர்ஜுனனுடைய மன வலிமையை கலைக்க வாமனாகப்பட்டவன் முன்னின்றான். அவனை கொள்ளலாம் என்று பார்த்தால் மாயமாக மறைந்து விட்டான். மூன்று வனங்களிலும் ஒவ்வொரு வனங்களிலும் நமக்கு ஒவ்வொரு ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது. நான்காவது வனம் புறப்படுகிறேன். அன்னாரிடமிருந்து விடைபெற்று புறப்பட்டு வந்தேன். முதலாவது வனத்திலே மோகினி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் அவளுடைய காம இச்சைக்கு என்னை இணங்க சொல்லி வெளிவிடவே இல்லை. மூன்று வனங்களாக பல்வேறு இடையூறுகள் உனக்கு. இந்த சூழலில் எப்படி தவம் செய்ய போவது கவலைப்படுகின்றாய் அர்ஜுனா. முதலாவது அழகிய மோகினி பெண் உருவத்தில் வந்தது நான் தான். இரண்டாவது இடத்தில் ராசனா வந்தது நான் தான். மூன்றாவது இடத்தில் பிராமணர் வந்தது நான் தான். ஏனென்றால் நீ பல தடைகளை தாண்டி வரக்கூடிய தடைகளை தாண்டி ஒரே மனதாக ஒரே தியானமாக நீ தவம் செய்ய போவாயா, இல்லை தடைகளை பார்த்து மதிமயங்கி இப்படியே திரும்பி விடுவாயா என்பதற்காக மனதை பரிசோதிப்பதற்காக நான் நடத்திய நாடகம். இதெல்லாம் யாவரும் தெரியுமா? அண்ணங்கிட்ட பொறுப்பு தவத்துக்கு பொறுப்பிட்டு போனேன் இல்ல, ஒரு பக்கத்துல நான் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கேன். எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருது அப்படின்னா உனக்கு இத்தனை எதிர்பார்ப்பு நேர்ந்திருக்குமா? அவசரத்திலே மறந்து விட்டேன். ஏன்னா அதுவும் நல்லதுக்குதான். ஏன் அப்படின்னா உன் மனதை உன் கடைசி வரையிலே இது எப்படி தடையில தகர்த்தெறிந்து விட்டு நீ கடைசி வரையில தவம் செய்வதற்காக உன் மனதை பரிசோதிக்க நான் நாடகம் நடத்தினேன். அடுத்தது ஐந்தாவது வனம். 4 படங்களுக்கு எடுத்து விட்டாய். அடுத்த ஐந்தாவது வனம் உனக்கு அங்க ஆபத்து இல்ல. ஆறாவது வனம் வேங்கை கண்ணிவனம், அங்க உனக்கு ஆபத்து இல்ல. இதை கடந்து 7வது வனம் போன அப்படின்னா அர்ஜுனா அங்குதான் உனக்கு அழகிய ஆபத்தொன்று காத்திருக்கிறது. ஆபத்தில் என்னமாமா அழகு? அப்பா அந்த 7வது இடத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஏழுக்கணி என்ற பெண்ணானவள் பல வருடங்களுக்கு முன்பே உன்னை மணக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக சிவனிடத்துல வர வாங்கியிருக்கா. அவ வரம் வாங்கி பல வருஷ காலமாகிறது. இப்படி சிவனிடத்தில் வரம் வாங்கியதிலிருந்து இன்று வரை பல வருட காலமாக நீ வருவாய் என்பதற்காக உன் வலிமேல் விளைவித்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள். பல வருட காலமாக ஏங்கி தவித்திருக்கின்ற ஏழக்கண்ணி இப்படி உன்னை பார்த்து சும்மா விடுவாளா? நிச்சயமாக உனக்கு தொந்தரவு கொடுப்பா. வெளிப்படாதே. அந்த ஏழக்கண்ணி தப்பிக்க உன்னுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய பாட்டியாக பத்திரகாளி நினைத்தால் அந்த காளியம்மாள் வந்து உன் ஆபத்தை தீர்ப்பார். அடுத்தபடியாக அந்த பேர்கள் விளைக்கக்கூடிய எந்த பேரண்ட கனிவனம் அங்க உனக்கு ஆபத்து இல்ல. அடுத்து பேரண்ட வனம் அங்க உனக்கு ஆபத்து இல்ல. 10வது பாலைவனம் அங்க உனக்கு ஆபத்து இல்ல. 11வது சரவண பொய்கை அங்க சென்று குளித்து முடித்து ஸ்தானபானங்கள் செய்து கொண்டு 12வது இந்திர நிலவனம் அங்குதான் கைலங்கிரி இருக்கிறது. அந்த கைலங்கிரி சென்று பார்த்தா என்றால் ஈசானி மூளை பக்கம் பார்த்தா என்றால் பல வருடங்களுக்கு முன்பு நீ வருவாய் என்பதற்காக தெரிந்துதான் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக ஒரு உள்ளங்கை அளவிற்கு கண்டிப்புத்து கடிவாரத்தில் உனக்காக இடம் பிடித்து வச்சிருக்கிறேன். அப்படின்னா அந்த கைலங்கிரியில தலை கீழாக கால் மேலாக பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் சிவனி கோரிய தவமாய் தவம் இருக்கின்றார்கள். உண்மை அவங்க இடம் கிடைக்காதுங்கிற காரணத்துக்காக முன்னெச்சரிக்கையாக உனக்கு இடம் பிடித்து வச்சிருக்கிறேன். அங்கு அந்த புத்துக்கடை இருக்கின்ற அந்த
இடத்திலே நான் கொடுத்தும் புதிரை கல்கம்பம் அந்த காலபேர் உடுத்தும் புதிரை கல்கம்பம் இல்லையா காளியம்மாள் கொடுத்தும் புதிரை கல்கம்பம் இந்த 90 கல்கம்பத்தை நட்டு அந்த கல்கம்பத்திற்கு மேலே ஒரு செப்பூசிக்கு மேலே ஒரு எலுமிச்சமணி எலுமிச்சங்கனிக்கு மேலே ஒரு கொட்டை பாக்கு இவற்றை வைத்து இடது காலை தூக்கி வலது கால் பெருவிரலை ஊன்றி கண்களை மூடி கரங்களை ஏந்தி தவம் இருந்தால் அர்ஜுனா அந்த பரமன் உனக்கு பார்த்து தருவார் ஈசன் வருவார் உனக்கு இனிய வர தருவார் அதை பெற்று வந்து உன் எதிரிகளை கொன்று அண்ணன் அரியணை கொடுப்பாய் என் அர்ஜுனா அப்படி தவம் இருந்தால் பரமன் வருவார் பாசுமதி கடை தருவார் ஈசன் வருவார் இனிய வரம் தருவார் அதை பெற்று வந்து உன் பங்காளிகளை கொண்டு வைத்து உன் அண்ணன் தருமருக்கு இந்த அவனிக்கடை 56 தேசத்தையும் மன்னனாக முடிசூடி பாண்டவர்கள் நீண்ட காலமாக வாழ மனதாறு இந்த ஆயன் அர்ஜுனனை வாழ்த்துகிறேன். வெற்றி உனக்கே. இருந்தாலும் ஒரு சந்தேகம் மாமா. அதாவது தெரியலையா? சரி சொல்லு. 90 கல்கம்பத்தின் மீது ஏறி அர்ஜுனன் தவம் செய்கிறேன். சரி, நான் அதற்கு நாட்கள் ஆகிறதோ மாதங்கள் ஆகிறதோ இல்ல வருட கணக்கு கூட ஆகலாம். ஒரு வாரம் ஆகுதோ ஒரு மாசம் ஆகுதோ ஆமா எத்தனை மாசம் தெரியாது. அப்படி இருப்பின் ஈசன் வருகிறாரா ஈசன் எனக்கு வரம் கொடுத்து விட்டாரா என்று நான் எப்படி மாமா தெரியும்? கல்கம்பத்தின் மீது தவம் செய்யும் பொழுது ஈசன் வந்து உனக்கு வரம் கொடுத்ததும் இல்ல கொடுக்காம போனது எப்படி கண்டுபிடிக்கிறது கேக்குறேன். அர்ஜுனா கவலைப்படாதே, நீ கண்களை மூடி கரங்களை தியானம் இருக்க பொழுது சிவன் உனக்கு வரம் கொடுத்ததும் கொடுக்காமல் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? நான் வரவில்லை என்றாலும் நான் ஏறி போகின்றேனே செந்தலை கருடு பகவான் பெருமாள் கழுகு அதை உன் கருடுகம்பத்தின் மீது சுற்ற செய்கிறேன். அதை பார்த்தா என்றால் கழுகை கருடனை பார்த்தா என்றால் சிவன் உனக்கு வரம் கொடுத்ததாக அர்த்தம். வருகிறேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஐந்தாவது வேடவனம், ஆறாவது வேங்கை கன்னிவனம், ஏழாவது வனத்திலே ஒரு அழகிய ஆபத்து காத்திருக்கிறது என்றார். புறப்படுகிறேன். 6 வனங்களை கலந்து விட்டோம். 7வது வனம் புறப்படுகிறேன்.